ஹாய்ங்க. ஐம் நாட் வெல். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து மினி vlog. திஸ் இஸ் மை சிக் டே. ஏன்னா climate சேஞ்ச் ஆகவும் கோல்டு கார்ஃபு ஃபீவர்னு ஹெவியாக வச்சு செஞ்சிருச்சு ஒன் டேக்குள்ளே, ஒரு ஈவினிங்குள்ளவே. ஸோ மார்னிங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃபீவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எனக்கே ரொம்ப பயமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு நான் எப்போவுமே ஃபீவர் குறையலாம் என் பிள்ளைங்களுக்கு ஈர துணியை நல்லா புழிஞ்சு நெத்தியில் வச்சு விடுவேன். ஸோ அந்த மாதிரி என் பெரிய பொண்ணு பண்ணால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. அந்த ஹீட்டோட கண்ட்ரோல் தாங்காமல் கண்ணிலேருந்து தண்ணி கண்ட்ரோல் இல்லாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை இந்த சீனை என்னால் மறக்கவே முடியாது. நான் வெல்டாக இல்லை அப்படின்னா சின்னவளை அவ்வளோ டேக் கேர் எடுத்து பார்த்துக்குவா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி, கஞ்சி, டிஃபனு எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னால் தான் சாப்பிட முடியல. நைட்டுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு இருக்குன்னு ரசம், சாதம், எக் பொடி மாஸ், காளான் கிரேவி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த டைமில் நமக்கு உப்பு, காரம் எதுவுமே தெரியாது. ஸோ நான் கொஞ்சம் நல்லா இருக்கறனால தான் இதை பண்ணாங்க. ஏன்னா காலையிலேருந்து இட்லி, கஞ்சி அதை சாப்பிட்டுட்ருக்கறதுனால நைட்டு ஒரு வேளை கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரினா நீ சாப்பிடுன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக செஞ்சார். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம முடியாத சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிற பர்சன்ஸ் நம்ம கூட இருந்தால் நம்ம என்ன சுச்சுவேஷனுக்கு போனாலும் நம்மளை கண்டிப்பாக மீட்டு கொண்டு வந்துடுவாங்க.